ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேஷன்ஸ் அண்ட் ஃபியூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஐனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வளகாப்பு பெண்களுக்கு செஞ்சு தரப்படுற ஒரு ஸ்வீட். இதுக்கு மைதா மாவை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் டால்டா போட்டு கொஞ்சம் கீ போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு மூடி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு. இது பார்த்திங்கன்னா டால்டா, அப்புறம் சூடான எண்ணெய், அப்புறம் அரிசி மாவு இதில் போடப்பட்டிருக்கு. சூடாக இருக்கணும் இது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு இது சுகர் சிரப்பில் ஜிலேபி பவுடரை போட்டு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி கம்பி பதத்துக்கு சூடு பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரியும் கம்பி பதம். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவை சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கணும். நல்லா தின் ரோல்ஸாக போட்டுக்கணும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, லைக் மினிமமாக தின்னாக இருக்கணும். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ஒரு பேப்பரில் 5 to 10 மினிட்ஸ் காய வச்சுக்கலாம் ஒவ்வொரு ரோலையுமே. அப்புறம் அந்த மிக்ஸு சொன்னேன் இல்லையா, அந்த இம்பார்ட்டண்ட்டான அரிசி மாவு போட்ட மிக்ஸு, எண்ணெய், டால்டா, அரிசி மாவு, அது வார்மாக இருக்கும்போது இப்படி தடவிக்கிட்டு ஒவ்வொரு ரோலுக்கும் தனித்தனியாக எடுத்து தடவணும். கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். மைதா மாவை டஸ்ட் மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க மேலே. அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வர்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி நீளமாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒரே சைஸாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி ஸ்லைசஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு மேலே இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். அங்கே மைதா மாவை பேஸ்ட் மாதிரி பண்ணி தண்ணியும் மைதா மாவும் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது எண்ணெயில் போடும்போது. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க மைதா மாவை. இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணுற இடத்துல மைதா மாவை நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணலாம். நாங்கள் இதை இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒட்டிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப பூ போல் வைக்கணும். இந்த மாதிரி லேயர்ஸ் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேயர்டாக இருக்கும். ஒட்டிக்கணும், மைதா மாவு ஒட்டி நம்ம வச்சுக்கணும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மைதா மாவு சரியாக நீங்கள் பேஸ்ட்டு ஒட்டலைன்னா நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், ஸ்ப்ளிட் ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ மைதா மாவு சரியாக ஒட்டலை. இது பாருங்கள், நாங்கள் மைதா மாவு நல்லா நிறைய போட்டு ஒட்டணும். அதுக்கப்புறம் இது பிரிஞ்சு வரல. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஒட்டி ஷேப்டாக வரும். உள்ள எல்லா லேயர்ஸ்க்குமே நல்லா குக்காகி இருக்கும். இந்த மாதிரி ஆயில் எடுத்து போடணும். ஸோ தட் நல்ல லேயர்ஸ் குக்காகி இருக்கும். சென்டரில் இருக்கிற எல்லா லேயர்ஸுமே குக்காகி இருக்கும். இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்நாக் கூட. எல்லாருமே சாப்பிட்லாம் ஈவினிங் டைம்ஸில். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்டோர் மோர் தேன் 1 வீக். ஒரு வீக்குக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் 1 வீக்குக்கு வச்சா ஃபஸ்ட் டே எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் அந்த 1 வீக்குக்கு அப்புறம் சாப்பிடும்போதும் இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி எண்ணெயை எடுத்து லேயர்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா போடணும். பொறுமையாக செய்யணும். இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா லைக் கலர் ரொம்ப மாறி தீஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இந்த மாதிரி அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால பாருங்கள், அந்த ஒயிட் கலராக எண்ணெயில் விடுது. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்போ தாங்க அந்த கிறிஸ்பி வரும். அதை எடுத்து சுகர் சிரப் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜிலேபி பவுட்ரு போட்டு கம்பி பதத்துக்கு சூடு பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் ஆறின வாட்டி ஒரு 2 மினிட்ஸ் ஆறிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் சுகர் சிரப் போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அந்த சுகர் சிரப்பை வடிகிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா லேயர்ஸ்குள்ளேயும் சுகர் சிரப் போயிருக்கும். இந்த சர்க்கரை பாகில் இது லெமன் ஸ்க்வீஸ் பண்ணனால அது கெட்டியே ஆகாது, உங்களுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். கம்பி பதத்துலேயே இருக்கும், மெயின்டைன் ஆகும்.
இப்போ வந்து அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே எல்லாமே வந்து கிறிஸ்பியாக பாருங்கள், எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கிறிஸ்பியாக வரும் பாருங்கள், எவ்வளோ அழகாக எனர்ஜி. மேக்ஸிமம் 1 kg மைதா மாவு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு 60 இந்த மாதிரி 60 வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.